சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகளே சரணம். அஷ்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான மகிமைகள் பொருந்திய மாபெரும் சக்திகளை தன்னுள்ளே அடக்கி பொது நலனுக்காக, உலக நன்மைக்காக பாடுபட்டவர்களே உண்மையான சித்தர்களாவர். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மாபெரும் சித்தர் பெருமக்கள் பலர் உலகெங்கும் வான்வழியாக சஞ்சாரம் செய்து பல அற்புதங்கள் புரிந்து மீண்டும் தமிழகம் வந்து அருள்மழை பொழிந்து பல திருத்தலங்களில் ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் 11 சித்தர்கள் தற்பொழுது இந்த சக்தி பீடத்தை மூலாதார பீடமாய் உறைவிடமாய் அமைத்துக் கொண்டு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தரிசனம் செய்தால் தீராத பிணி, அகலாத வறுமை ஆகியவை நீங்கி நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு வளமோடு வாழலாம். 11 சித்தர்களில் முதல் சித்தர் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர். ஓம் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தர் பெருமானே போற்றி. சிவனில் சிந்தை வைத்து ஜீவனில் சித்து வைத்து அவனியை காக்க வந்த அழகர் பெருமானே, அபாயம் நீக்கி சிவாயம் காட்டும் தங்கள் தாமரை திருவடி காப்பு. சிவ சிவ என்ற ஜபத்துடன் இந்த பெருமான் அவதரித்ததால் இவர் சிவவாக்கியர் என்ற நாமம் பெற்றார். இவர் கொங்கணர் சித்தரின் அருளால் இரும்பை தங்கமாக்கும் சித்து அறிந்தவர். தங்கம் பேராசையின் வடிவம் என்றும் யமனுக்கு சமம் என்றும் உலகுக்கு உணர்த்தியவர். இவர் ஊன் உருகி உருவாக்கிய சிவ என்ற சொற்கள் மிகுதியான பாடல்கள் சிவவாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் 4500 வருடங்கள் இப்பூவுலகில் வாழ்ந்தவர். இவர் பாடல்களில் ராமஜெயமும் உண்டு, சிவகீர்த்தனையும் உண்டு. இவர் இயற்றிய நூல்களில் குறிப்பிடத்தக்கவை நாடி பரீட்சை, சிவவாக்கியம் 1000 ஆகும். இவர் சித்தியடைந்த திருத்தலம் கும்பகோணம். 14 சித்தர் சக்தி பீடத்தில் இவர் நவகிரகங்களில் சந்திர கிரகத்தை பிரதிபலிப்பவர். இவரை முறைப்படி வழிபட்டால் மனவியாதி, சஞ்சலம், மன அழுத்தம் நீங்கும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். படிப்பிலும் தொழிலிலும் மேன்மை அடையலாம். தாய் மகன் மகள் பிரச்சனைகள் அகன்று குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். இவருக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பூஜித்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். இவரை திங்கட்கிழமை பூஜிப்பது சிறப்பான பலன் தரும். இப்பெருமானை எப்படி பூஜிப்பது என்பதை அறநிலையத்தார் வெளியிட்டுள்ள சித்தர் பூஜை முறைகள் என்னும் நூலை வாங்கி அறிந்து சித்தரின் அருளை பெறலாம். இங்குள்ள ஒவ்வொரு சித்தருக்கும் பக்த கோடிகளே நேரடியாக அமர்ந்து அவர்கள் கரங்களாலேயே வேள்விகள் செய்யலாம். அலுவலகத்தை அணுகினால் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்து தரப்படும். ஜாதி மத பேதமில்லாமல் எம்மதத்தினரும் இங்கு வந்து வழிபடலாம். சித்தர் அருள் பெருக, சிறப்புடன் வாழ்க.